பலமில்லாத ஓபிஎஸ்ஐ வைத்து தான் தாம ஏதாவது பலம் பெறலாம்னு பிஜேபி பலமுறை அவரை வந்து வச்சுக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்தது. பிஜேபி திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய லாயல்ட்டிக்கு பெரிய மரியாதை கொடுத்தது எனக்கு தெரியும். தெருவில் நிறுத்திட்டாங்களே சார், நீங்க திமுக பக்கம் திருப்பிட்டாங்களே. அதெல்லாம் நீங்களா கடைசி வரை பிஜேபி நம்பினார் ஓபிஎஸ். உண்மை தெரியாம கடைசி வரைக்கும் நம்பினார் உங்களுக்கு பிஜேபி. உண்மை தெரியாம நீங்க ஆசைப்பட்டது பேசிட்டு இருக்கீங்க. ஏடிஎம்கே உடைய உள்பட்சல நான் தலையிடுறது இல்லங்கிறது பிஜேபி தெளிவா சொல்லுது. இந்த முறை இதுக்கு முன்னாடி பல முறை இந்த பஞ்சாயத்துல வந்திருக்காங்க சார் பிஜேபி. பல ஊர் பஞ்சாயத்தை பார்த்த பிஜேபி ஏடிஎம்கே பஞ்சாயத்துல கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் 100 முறை சொல்லிட்டேன், நான் ரிப்பீட் பண்ண வரும்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் விட்டு கொடுத்தது பிஜேபி. நிதிஷ்குமார் பெரிய கட்சியா பிஜேபி பெரிய கட்சியா நீங்க டேட்டா பாருங்க. நிதிஷ்குமாரை முதல்வராக்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது பிஜேபி. உத்தவ் தாக்கரே துரோகம் பண்ணாரா பிஜேபி துரோகம் பண்ணாரா போய் வரலாறு போய் பாருங்க. 40 சீட் வச்சு முதலமைச்சர் பதவி 100 சீட் வச்சு சும்மா உட்கார்ந்தவங்க கேட்டது யாருங்க பாருங்க. மெஹ்பூபா முஃப்தி துரோகம் பண்ணாங்களான்னு கேளுங்க. மாயாவதி துரோகம் பண்ணாங்களான்னு கேளுங்க. குமாரசாமி துரோகம் பண்ணாங்க கேளுங்க. இபிஎஸ் 2024 வெளியே போனாரு கேளுங்க. அத்தனை பேரையும் திரும்ப சேர்த்து கொண்டது பிஜேபி. அத்தனை பேரும் கூட நின்னது பிஜேபி. என்ன பேசி எந்த ஒரு ஊர்ல சொல்லுங்க நீங்க பிஜேபி முதுகுல குதிச்சுன்னு ஒரு ஊர்ல நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க வரலாறு நம்பினார் இல்ல சார். ஆமா, பிஜேபி நம்பினார். ஆமா, ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்தது. இப்போ என்ன கொடுத்தது? அவர் போயிட்டாரு சார். இப்போ 6-8 மாசமா என்ன சார் அவர் அடுத்த பாயிண்ட் சொல்றேன். திரு டிடி விதன் என்னோட பேட்டில கொடுத்திருக்காரு. நீங்க போய் எடுத்து நான் பார்த்துட்டேன். முழு பேட்டி நீங்க பார்க்க மாட்டீங்க சார். நீங்க ஐயோ உண்மை பேசுகிறதே யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா நீ கவலைப்பட்டு இருப்பீங்க. அதான் பிரச்சனை. என்னன்னா என் கட்சியில சேர்றேன்னு சொன்னாரு. அப்ப இபிஎஸ் தெளிவா இருக்கிறார். நீங்க ஒரு மிட்வே பார்க்கணும். இபிஎஸ் சொல்றாரு என் கட்சியில சேர்க்க முடியாதுங்கன்றார். அப்ப எப்படி சேர்றது? அப்ப அம்மா மக்கள் முன்னேற்றம் சேரலாம். அம்மா மக்கள் முன்னேற்றங்களுடைய பொதுச் செயலாளர் திரு டிடி வந்து திரு இபிஎஸ் ஓபிஎஸ் மேல பெரிய மரியாதை கொண்டவர். இன்னைக்கு வரைக்கும் சேர்மன் டே ஒன்று இவர் பெரிய உளவுத்துறை சேர்மனா இருந்தாலும் மதிப்பு. இவர் வந்து சம்பவிச்சு நாங்க இணைந்து பயணிப்போம் சொன்னீங்கல்ல. நான் கேட்கிறேன், அதிமுக ஒன்றியம் சண்டை போட்ட செங்கோட்டையன் போய் தாவேக்கால உட்கார்ந்துருக்கிறார். அதிமுக மீட்போம் சொன்ன போய் திமுக உட்கார்ந்துருக்கீங்க. அதிமுக மீட்போம் சொல்லி அதிமுக பால்வரம் சொல்லிட்டு இருந்த ஒரு தாய் பிள்ளைல உட்கார்ந்து டிடி மட்டும் தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறார். அவர் தான் ஒன்றிணைந்து சொன்னார். அவர் தான் ஒன்றிணைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஒன்றிணைன்னு சொன்ன நீங்க என்ன பண்ணீங்க? எதுக்கு போனீங்க? ஒன்றுன்னு சொன்ன வைத்திலிங்க டிஎம்கே போயிட்டாரு. ஒன்றுன்னு சொன்ன நீங்க டிஎம்கே போயிட்டீங்க. ஒன்றுன்னு சொன்ன செங்கோட்டையன் டாவேக்கா போயிட்டாரு. நீங்க ஒன்றிணைற ஐடியாவால இருந்தீங்க. ஒன்றிணைன்னு சொல்லிட்டு இருந்த கேரளா ரூட்ல போய் அமித்ஷாவை பார்த்த டிடி தான் இங்க வந்திருக்காரு. அதான் ஒரு டைம் கேரளா. அப்ப யார் சொன்னது செஞ்சிருக்கா? இவர்கள் சொன்னது என்ன? ஒன்றிணைந்த அதிமுக சொன்னாங்களா இல்லையா? தர்ம யுத்தம் 2.4 எதுக்கு? அதிமுக ஒன்றிணைக்கிறது. திமுக போய் தான் அதிமுக ஒன்றிணைப்பீங்களா? அதிமுகவின் தாய்க்கழகம் திமுக உங்களுக்கு இன்னைக்காலாம் தெரிஞ்சதா? அவருக்கான இருப்பிடம் வேணும்ல சார், ஸ்பேஸ் வேணும்ல சார். அவருக்கான ஒரு you have to create the space. அதுதான் தலைவர். இருக்கிற ஸ்பேஸ்ல போய் உட்கார்ற தலைவர் இல்ல. கிடைக்கிற ஸ்பேஸ்க்கு ஜெயலலிதா கிரியேட்டட் ஹர் ஸ்பேஸ். எம்ஜிஆர் கிரியேட்டட் ஹிஸ் ஸ்பேஸ். விஜயகாந்த் கிரியேட்டட் ஹிஸ் ஸ்பேஸ். விஜய் கிரியேட்டட் ஹிஸ் ஸ்பேஸ். ஒரு தலைவன் தன்னுடைய இடத்தை உருவாக்கணும். இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறது இல்ல. அதுதான் நீங்க பலவீனமான தலைவரா பலமான தலைவரா கேள்விக்கு தான் பதில்.